டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிடுவோமா? சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இவங்க வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுறவங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே செயல்படுறவங்க. ரெண்டாவது மத்திய தகவல் ஆணையம். இது பணியாளர் அமைச்சகம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அதுக்கு கீழே தான் இவங்க செயல்படுறாங்க. மூணாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம், உள்துறை அமைச்சகம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அவங்க வந்து அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுங்கிறவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் இருக்க மாட்டாங்க. நாலாவது மாநிலங்களுக்கிடையேயான மன்றம், அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அவங்களும் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் செயல்படுவாங்க. ஸோ 2, 4 சரி. இது மாதிரியான ப்ரீவியஸ் தெரிஞ்சுக்க நம்ம S2Gயோட ஸ்க்ரோல் டு ஸ்கோர் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.